raging with countless thousands of people being killed. This includes Cambodia and Thailand, Kosovo and Serbia, the Congo and Rwanda, Pakistan and India. A vicious, violent war that was. Israel and Iran, Egypt and Ethiopia, and Armenia and Azerbaijan. It included all of them. போர் இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அழிவு, அரசியல், மனித துயரங்கள் இதெல்லாம் தானே. ஆனா இந்த தலைப்புச் செய்திகளுக்கு பின்னாடி பில்லியன் கணக்குல டாலர்கள் கைமாற ஒரு பிரம்மாண்டமான தொழில் இயங்கிட்டு இருக்கு. அப்போ போருக்கும் லாபத்துக்கும் என்ன தொடர்பு? வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பிசினஸை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஒரு கேள்விதான். இதுதான் நம்ம பண்ண போற இந்த முழு பகுப்பாய்வோட அஸ்திவாரம். போர்கள் உண்மையிலேயே கொள்கைகளுக்காகவும் மக்களோட பாதுகாப்புக்காகவும் தான் நடத்தப்படுதா, இல்ல இது வெறும் லாப நோக்கத்துக்காக நடத்தப்படுற ஒரு பெரிய நாடகமா? இந்த கேள்வியை மனசுல வச்சுக்கிட்டு நாம உண்மைகளா ஆராயலாம். ரொம்ப தூரம் போக வேணாம். இப்போ சமீபத்துல நடந்ததையே பாருங்க. உக்ரைன்ல போர் ஆரம்பிச்சப்போ உலக பங்கு சந்தைகள் சராசரியா 7% சரிஞ்சது. அதாவது முதலீட்டாளர்கள் பணத்தை இழந்தாங்க. ஆனா அதே நேரத்துல லாக்ஹீட் மார்ட்டின்ங்கிற ஆயுத தயாரிப்பு நிறுவனத்தோட பங்குகள் 42% ஏறி இருக்கு. இன்னொரு கம்பெனி நார்த்ராப் கிரம்மனோட பங்குகள் 34% ஏறி இருக்கு. எல்லாரும் நஷ்டப்படும் போது ஒரு சிலர் மட்டும் எப்படி இவ்ளோ லாபம் பார்க்க முடியுது? இது தற்செயலா நடந்ததா? இங்கதான் நமக்கு ஒரு அதிர்ச்சியான உண்மை புரிய வருது. போருங்கிறது வெறும் நாடுகளுக்கு இடையேயான கொள்கை பிரச்சனை மட்டும் இல்ல, அது ரொம்ப திறமையா வடிவமைக்கப்பட்ட, ஒருவேளை இதுவரைக்கும் உருவாக்கப்பட்டதிலேயே லாபகரமான ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் மாடல். இதுதான் நம்ம இந்த ஆய்வுல பார்க்க போற மையக்கருத்து.